லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்னா. சீமான் அவர்களுடைய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இவ்வளவு மாநாடு நடந்ததை விட இது ஒரு ஸ்பெஷலா இருக்கும், நிறைய கூட்டங்கள் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாநாட்டை பத்தி நாம் தமிழர் கட்சியின் வரலாற்றில் இந்த மாநாடு மிக முக்கியமான மாநாடாக இருக்கும் அப்படிங்கிறது அண்ணன் சீமான் மற்றும் தம்பி தங்கைகள் உலகம் முழுக்க இருக்க எல்லா தமிழர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. பெரிய அளவில் பிரம்மாண்டமாக மாநாடு தயாராகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேலே தம்பிகள் தங்கைகள் எல்லாரும் தமிழர்கள் திரள்வாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்பிக்கையோட சொல்கிறாங்க. நாற்காலிகளும் அதுக்கு ஏத்தாப்புல போட்டிருக்காங்க. ஒரு பெரிய பிரம்மாண்ட அளவில் நடைபெறுகிறது. ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடு ஏன் அவசியம், எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சீமானவர்களுடைய கடந்த நிகழ்ச்சிகளில் அவர் பேசின உரையாடல் மூலமாக தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் இந்த பாகுபலி படத்தில் பையன் பாகுபலி திரும்ப போர் தொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கையில் ஆயுதம் எதுவும் இல்லை, மாமா சித்தப்பா எல்லாரும் நண்டு சிண்டு எல்லாரும் என்ன கிடைக்குதோ கையில் எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி தான் சீமானவர்களுடைய நிலை. யார் யார் எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வருவீங்களோ எல்லாரும் வாங்க. இது பிரம்மாண்டமான ஒரு மிக பெரிய அளவில் நாம் தமிழர் தன்னுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலை எடுப்பதற்கான ஒரு அறிகுறியாக இந்த மாநாடு பொதுமக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது சீமானவர்களுடைய விருப்பமாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாநாடு ரொம்ப முக்கியமா அவர் எதிர்பார்ப்போடு நடத்துறார். ஏன்னா சில புறக்காரணிகள் அது தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி அடைந்து வர்ற காலத்துல சம்மந்தம் இல்லாமல் குறுக்கு கௌசிகள் வந்த மாதிரி சிலரை இறக்கி விட்டுருக்காங்க. எப்போவுமே இது நடக்கும். இந்தியாவுடைய அதிகார மையங்கள் இருக்குல்ல, அந்த அதிகாரிகள் இயக்குறாங்களே, இந்தியாவை இயக்குறது அரசியல்வாதிகள் கிடையாது, பின்னணியிலிருந்து இயக்குறது அதிகாரிகள். இந்த அதிகார மையங்கள் எப்போவுமே ஒரு தேசிய இனம் தனித்துவ ஆளுமையோட அந்த தனித்துவ தன்னுக்கான அடையாள அரசியலோட எழுச்சி அடைகிறத இந்த அதிகார மையங்கள் விரும்பாது. இந்தியாவுடைய செட்டப் அப்படியானது தான். அப்போ தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான தமிழ்நாட்டை திராவிட அரசியல் அதிகாரத்தில் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது, அது இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாது, அதனால இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை தமிழர்கள்ங்கிற கருத்துருவாக்க அரசியல் அதிகாரத்தில் இடம்பெற்று விடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியாவை ஆளக்கூடிய அதிகார மையங்கள் விரும்பும். ஏன்னா அந்த மண்ணை சேர்ந்தவன் உண்மையானவன் எதிர்ப்பதற்கும் அந்த போலி வேஷம் போட்டவன் எதிர்க்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், இப்போ கமல் மெட்ராஸ் பாஷை பேசுவதற்கும் ரஞ்சித் மெட்ராஸ் பாஷையில் அவர் படங்கள் வைக்கிறதுக்குமான வித்தியாசங்கள் இருக்குல்ல. நீங்கள் பாருங்களேன், கமலுடைய மைக்கேல் மதன காமராஜன் பல படங்களில் அவர் சென்னை மொழிநடையை அவர் பயன்படுத்தியிருப்பார். இந்த மொழிநடையை கையாள்வதற்கும் அந்த மண்ணின் மொழிநடையாக பாரஞ்சித்தோடைய படங்கள்ல சென்னை மொழிநடை வட மாவட்டத்து மொழிநடைகள் இடம்பெறுவதற்கும் நீங்க வித்தியாசம் கவனிங்க. அதுல ரொம்ப இயல்பா இருக்கும் பாரஞ்சித்தோடைய இதுல. ஆனா கமலுக்குள்ளதுல மிமிக்கிரியா இருக்கும். அது சென்னை பாஷையே கிடையாது. சென்னை பாஷை பேசுவது போல நடிப்பது. இதுதான் ஒரு மண்ணை சேர்ந்தவனுடைய ஆன்மாவிலிருந்து அவன் பேசுவதற்கும் அதை மாதிரி இன்னொருத்தன் பேசுவதற்குமான வித்தியாசம். அப்போ இந்த மண்ணுடைய மக்கள் நலன் சார்ந்தது, இந்த மொழி சார்ந்த அரசியல், பண்பாட்டு அரசியல், கலை சார்ந்த அரசியல், இனம் சார்ந்த அரசியல்னு அந்த மண்ணை சேர்ந்த அரசியல் இயக்கத்தை முன்னெடுத்து நடத்திக்கிற சீமான் அவர்கள் அதை முன்னெடுத்து கொண்டு போறது அப்படிங்கிறது, நாம் தமிழர் கட்சி வளருது அப்படிங்கிறதே இந்தியாவுடைய அதிகார மையங்களுக்கும் ஆபத்து, திராவிட கருத்துருவாக்கு அரசியலுக்கும் ஆபத்தானது. இப்போ திராவிடம்ங்கிறது ஒரு வீழ்ச்சியை நோக்கி இருக்கு. அந்த 2009 இனப்படுகொலைக்கு பிறகு இப்படி ஒரு அரசியல் இயக்கம் உருவாகும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அதை காலம் உருவாக்கியது. அந்த காலத்தை தியாகி முத்துக்குமார் தன்னுடைய கடிதத்தில் கணிச்சு சொல்லியிருந்தான். அப்போ அவன் எழுதின அந்த கடிதத்தில் பல வரிகளுக்கு நடுவில் ஒரு வரி இருக்கு. இங்கே இருக்கிற எல்லாரும் பிறமொழியினர் எல்லாருமே இந்த போராட்டத்தில் பிறமொழியினர் எல்லாருக்குமே ஒரு மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், எல்லாருக்கும் காவலர்கள் எல்லாருக்கும் ஒரு குறிப்பாக எழுதியிருந்தான். அதில் முக்கியமாக பிறமொழியினருக்கும் ஒரு இதுதான், நீங்கள் இந்த மண்ணோட இந்த மக்களுடைய உணர்வு சார்ந்த விஷயங்களில் துணையாக நில்லுங்க. அப்படி இருந்தீங்கன்னா இங்கே ஒரு வேற ஒரு அமைப்பு உருவாகாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று. அப்போ காலம் தமிழினத்துக்கு ஒரு தமிழர் அரசியல் அப்படிங்கிற ஒரு அடையாள அரசியலை தேவை அப்படிங்கிறத கொண்டு சேர்த்துருக்கு. அதனுடைய இலக்கு தான் நாம் தமிழர் கட்சியுடைய வரவும், அந்த நாம் தமிழர் கட்சியை 5 காசு வாக்குக்கு பணம் வாங்காம 36 லட்சம் பேர் தேர்வு பண்ணியிருக்கான். அது நாடாளுமன்ற தேர்தலில்.
நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு பிரதமராக போகிறது கிடையாது. ம். ஆனால் அந்த தேர்தலில் 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, நம்பி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தேவை தமிழர்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த 36 லட்சங்கிறது அடுத்தது வந்து அடுத்தடுத்து பல லட்சங்களாகும், கோடிகளாக மாறும். இந்த எண்ணம் வந்து மெல்ல மெல்ல படிப்படியாக நாம் தமிழர் கட்சி 2010 மே 18 துவங்கப்படுது. 2016 இருந்து அவங்க தேர்தலில் வந்து சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அதன் பிறகு 2016 214 தொகுதியிலையும் நிற்கிறாங்க. வரிசையாக படிப்படியாக இது எங்கே தாக்கு பிடிக்க போகுது? அவர்களுடைய வரவு திமுக கருணாநிதி இருந்த காலத்திலையும் ஜெயலலிதா இருந்த காலத்திலையும் ஆரம்பிச்சு இன்னைக்கு இல்லை. அப்போவே இருந்த பெரிய ராஜதந்திரிகள், அரசியல் தலைவர்களாக சொல்லப்பட்டவர்கள் இருந்த காலத்திலேயே தமிழ் தேசிய அரசியலை பேசி அது வந்து தன்னுடைய தேர்தல் பயணத்தை துவங்குது நாம் தமிழ் கட்சி. படிப்படியாக வளருது. அது பெரிய செல்வாக்கு, பொருளாதார செல்வாக்கு, இல்லைனா திரை பெம்ப செல்வாக்கு அப்படிலாம் இல்லாமல் படிப்படியாக மக்கள்கிட்ட தங்களுடைய அரசியல் கருத்துக்களை சீமான் கிடைக்கிற வாய்ப்புகளில் சீமான் வந்து ஊடகங்களில் தினசரி பேசுகிறத நினைப்பாங்க. ஆனால் அன்றைய சீமான் அவர்கள் வந்து எங்களை போட மாட்டேங்கிறீங்களடா அப்படின்னு சொல்லுவார். தனிப்பட்ட முறையில் கூட என்ன சொல்லுவார், என்னடா எங்கள் செய்திகள்லாம் போட மாட்டேங்க. ஆனால் இன்னைக்கு காலம் வந்து அவர் இப்போ பேசினா அதை வந்து பதிவு செய்ய வேண்டிய இடத்துல அவரை வந்து வச்சிருக்கு. அப்படி வந்து படிப்படியாக அவர்களுடைய வளர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி என்பது வெறுமனே தமிழ் இனத்தைச் சேர்ந்த தமிழர்களுக்கானது மட்டும் இல்லை. அவர் பேசுவது முதன்மையானது ஈழம் சார்ந்த அரசியல் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கே வந்து விடிவு தேவை அப்படிங்கிற நிலையிலிருந்து அவர்களுடைய பயணம் போகுது. அதனால தான் இந்த உலக தமிழர்களும் எதிர்பார்ப்போடு இருக்காங்க, தமிழ்நாட்டு தமிழர்கள் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. வரிசையாக ஒட்டுமொத்த ஈழத்தில் வந்து இந்த மாநாட்டுக்காக யாரவத்தங்க வந்து ஒரு பெரிய பட்டத்தை பறக்க விடுறாங்க. அங்கங்கே உலகத்துல இருந்து எல்லாருமே இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டதுக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து வர்றாங்க. தமிழகம் முழுக்க இருந்து பேருந்துகளில் வந்து குடும்பமாக எல்லாரும் கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆர்வமாக கலந்துக்கிறவங்க. அது சார்த்து வெளியே இருக்காங்கல்ல, அதான் நாம் தமிழர் கட்சியில உறுப்பினரே இல்லாதவங்கலாம் வந்து ஆதரவாளர்களாக இருப்பாங்க. அவர்கள் எங்கேயுமே தங்களை வெளிக்காட்டிக்கிட மாட்டாங்க. இன்னொன்று, நாம் தமிழர் கட்சியில சுவாரஸ்யம் வேற எந்த கட்சியுமே இருக்காது. நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான் நீக்கப்பட்டவர்கள் பாசறையும் இருப்பான். அவனால விட முடியாது. இது நம்ம ஆளு விடையும் முடியாது. ஆனால் அண்ணன் கிட்ட சில பிரச்சனை இருக்கு, கோபம் இருக்கு, வருத்தம் இருக்கு, வெளியே போயிடுவான். ஆனால் நம்ம அண்ணன் விட்டு கொடுக்க முடியாது. அதான் பாத்தீங்கன்னா சீமானவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா வெளியே போன தம்பி பாருங்க களத்துக்கு வந்துடுவான். அவ வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க அண்ணன் கூட எங்களுக்கு பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்காது, நாங்க பாத்துக்கிட்டோம். ஆனால் திராவிட வந்து சீமானை வீழ்த்தணும்னு நினைக்கிறது நாங்க விட மாட்டோம் அப்படின்னு களத்துக்கு வர்றான். இந்த உணர்வு இருக்குல்ல, இது நாம் தமிழர் கட்சிகிட்ட மட்டும் தான் இருக்கு. மற்ற கட்சியில பாருங்க, திமுக வெளியே திட்டிட்டு போனோம்னா போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு அதோட முடிஞ்சு போச்சு. அந்த இது உறவு கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு இனத்தின் வேட்கையிலிருந்து அது உருவாகுறதுனால அவர்களுடைய ஆன்மாவில இருந்து அந்த என்ன இருக்கு. நாளைக்கு நாம் தமிழர் கட்சி இதை நம்ம இப்படி பேசுறதுனால ஏன் இவ்வளவு இதா இருக்குன்னு இல்லை. நாளை நாம் தமிழர் கட்சியோ சீமானவர்களோ தவறு செய்யும் போதோ நம்ம விமர்சிக்க வேண்டிய ஒரு பத்திரிகையாளராக இருந்து விமர்சிக்கிற வேண்டிய நிலை இருந்தால் அது விமர்சிக்கத்தான் செய்யும். ஆனால் இன்றைக்கு கள நிலவரத்தை பார்த்துட்டு நம்ம அதை சொல்றோம். இந்த பொதுவா மாநாடுகள் நடத்துறது எல்லா கட்சியிலுமே என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி நடத்துவாங்க. ஏன்னா எங்ககிட்ட இவ்வளவு ஓட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை காட்டுறதுக்காக நடத்துவாங்க. ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீமானவர்கள் இந்த மாநாடு நடத்துறதுக்கும் மற்ற கட்சிகள் நடத்துறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சீமான் எதற்காக அந்த மாநாடு நடத்துறாரு? இந்த மாநாடு நடத்துறதுனால என்ன மாற்றம் வந்துடும் நினைக்கிறீங்க? இல்ல, அடிப்படையில் அந்த மாநாட்டோட பேரே மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு. இந்த மாற்றம் இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டுகின்றன, தேசிய கட்சிகளை ஆண்டுகின்றன, தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் ஆளுகிறது, நடிகர் திரைப்பண்பலத்தோட வந்தவர்கள் ஆண்டு இருக்காங்க அப்படின்னு பல இது நடந்திருக்கு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பெரிய மாற்றங்கள் நடக்கல. தமிழர்களுக்கான ஒரு மாற்றம் இருக்குல்ல, அடிப்படை பண்பாட்டு மாற்றம், அடிப்படை மாற்றம். இது வரைக்கும் இருந்த மேலோட்டம் இருந்த லிப்ஸ்டிக் பூஸ் இருக்குல்ல, ஒரு காயம் இருக்குன்னா அந்த காயத்துக்கு வந்து மருந்து போட்டு அதை முழுமையாக குணப்படுத்தணும். காயத்து மேலே நீங்கள் லிப்ஸ்டிக்கோ இல்லை ஒயிட் வாஷோ பெயிண்டிங்கோ அடிக்கிறது பிரோஜனம் கிடையாது. அப்படி இது வரைக்கும் ஆட்சி செய்த கருத்துருவாக்க அரசியலுக்கு மாற்றாக தமிழர்களுக்கான ஒரு அரசியல் மாநாடு, தமிழர்களுக்கான ஒரு அரசியல் இயக்கத்தின் வெற்றி, அதை நோக்கிய பயணம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாநாடு முக்கியத்துவம் பெறுது. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. ஆனால் நிறைய பேர் வந்து விஜய் பக்கம் திரும்பி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சீமான் பக்கம் வரமாட்டாங்க. இல்லை அப்படி இதெல்லாம் வந்து ஊடகங்கள்ல காட்டப்படக்கூடிய பொது தோட்டம். ஒரு திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இயல்பாக, அது மாதிரி விஜய் மாதிரியான ஒரு 30 ஆண்டுகள் மேலே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது ஒரு சினிமா மோகம் இருக்கும்ல, இயல்பாக தமிழ்கிட்ட இருக்கிற சினிமா மோகமும் சாரை மோகமும் இருக்குல்ல,
அதோட வீழ்ச்சியினுடைய தான். அதுக்காக எல்லாருமே அப்படி போறது கிடையாதுல்ல. அது விஜய்க்கு ஒரு கூட்டம் போகத்தான் செய்யும். எல்லா இடத்துலையுமே 4 நல்லவனு இருப்பான், 4 கெட்டவனு இருக்க தான் செய்யும். அதுக்காக சமூகம் மொத்தமும் கெட்டவன்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி விஜய் அவர்களுடைய வரவு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இந்தியாவுடைய அதிகார மையங்களுடைய விருப்பத்துக்குரியதா இருக்கு. விஜய்க்கு ஒரு பில்டப் கொடுக்கப்படுது, அந்த தேவை இருக்கு. விஜய் தேவையா சீமான் தேவையானா இந்த அதிகார மையம் வந்து விஜய் தான் தேர்வு செய்யும். ஏன்னா விஜய் கிட்ட கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஆபத்தற்றவர். ஆனால் நாம் தமிழருடைய அரசியல்ங்கிறது இந்தியாவுடைய அதிகார மையங்களுக்கு ஆபத்தானது. அது தனித்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடியது இருக்கு. தமிழர்களுக்கான இன அரசியலோட அது வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறது விரும்பாது. அப்ப யாரு தேவைப்படுவாங்க? திராவிடம் தேவையா, விஜய் தேவையா, இல்லை சீமான் தேவையான்னு பார்த்தா விஜயையும் திராவிடத்தையும் தான் இந்திய அதிகார மையம் விரும்பும். திராவிடமும் அதைத்தான் விரும்பும். சீமான் வளரணுமா, இது வளரணுமா? திமுக வந்து மிக ஆபத்தான இன்னொரு அரசியலை செய்யுது. நாம் தமிழர் வளர்றதுக்கு பதிலாக பாசிச பாஜக வளர்றது நமக்கு நல்லது அப்படின்னு விரும்புறாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டில் பாசிச பாஜக பூந்துன்னு பாஜக பில்டப் கொடுத்து பாஜக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தமிழை வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது அரசியல். நுண்ணரசியல். இதுக்கு நடுவில் தான் இந்த மாதிரியான மாநாடுகள் போடுது. தேர்தல் நெருக்கம் வருது. அப்படிங்கும்போது ஒரு தேர்தல் அரசியல் பாதையில பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு தன்னுடைய செல்வாக்கை பொதுத்தளத்துல மக்கள்கிட்ட காட்ட வேண்டிய தேவையும் இருக்கு. மக்கள்கிட்ட காட்டணும்னா நிரூபிக்கணுங்கிறதுல பொதுமக்கள்கிட்ட இவ்வளவு செல்வாக்கோட மக்களுடைய மனநிலை மாறி இருக்கு, இது மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களாக மாறி இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்க வேண்டியிருக்கல. அவர் எல்லாருக்காகவும் தான் போராடுறாரு. எல்லாருடைய போராட்டங்களையும் போய் கலந்துக்கிறாங்கல்ல. அவரை எதிர்க்கக்கூடியவர்களுடைய பிரச்சனைக்காக போய் நிற்கிறாங்கல்ல. அப்ப எல்லாரையும் பொதுவா நிற்போம். ஆனா இதை ஆளக்கூடியவர்கள் தமிழர்களாக இருப்போம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய இது. அதை ஏற்றுக்கிட்டு நாம் தமிழர்ல பலரும் பயணிக்கிறாங்க. பிரமுனிகள் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு பயணிக்கிறவங்க தானே இருக்காங்க. வெறுக்கக்கூடியவர்கள் திராவிட கூடாரத்துல இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இது இந்த மண்ணை சார்ந்தவர்கள் தான் இந்த மண்ணை ஆளணும் அப்படின்னு நீங்க சொல்ற இந்த கருத்தை வந்து ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் ஒரிசால சொன்னாங்க. அங்க வந்து அது எடுபட்டுச்சு, உடனே எடுபட்டுச்சு. தொடர்ந்து 10-15 வருஷமா களமாடிட்டு இருக்கிறார் சீமான். இன்னும் அந்த கருத்து இங்க எடுபடலையே. இது என்ன காரணம்? எதனால ஏத்துக்கிறது மறுக்கிறாங்க மக்கள்? இல்ல, அதாவது என்னன்னா, ஒரிசாவையும் தமிழ்நாட்டையும் நீங்க ஒப்பிட முடியாது. ஒரிசாவே ஒரிசாக்காரர்கள் போல யாரும் அங்க ஆண்டுகிட்டு இருக்கல. ஒரிசாவே ஒரிசாக்காரர்கள் ஆளுறாங்க. அங்க வி.கே. பாண்டியன் ஒரு தமிழர்கிட்ட அதிகாரம் பெயரும் அப்படின்னு பாஜக வந்து அங்க ஒரு அரசியல் பண்ணுது, இனவாத அரசியல் பண்ணுது. ஏன் நீங்க இங்க வந்து தமிழ் மொழி தான் தொன்மையான மொழின்னு பேசுறீங்க, தமிழின் சிறப்பு பேசுறீங்க, ஏன் வந்து அங்க ஒரு தமிழனுக்கு எதிராக நீங்க பேசுனீங்க? அங்க அதுவும் இல்லாம தமிழ் அதிகாரத்துக்கு போடல. அவன் வந்து தன்னை ஒரியாக்காரன் சொல்லல, அவன் தமிழனா தானே இருந்தான். அந்த அதிகார மையம் அங்க உள்ள அவர்கிட்ட தானே இருந்து, பட்நாயக் கிட்ட தானே இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு தனி நபர்கிட்ட அவர் வந்து அந்த அதிகாரத்துக்கு ஆலோசகராக இருக்காரு அப்படிங்கிறத வச்சு அரசியல் பண்ணீங்க. இங்க உள்ள கோவிலின் சாவி வந்து ஒரிசா பூரி ஜெகநாதர் சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு பேர போகுதுன்னு அரசியல் பண்ணாங்க. அங்க அவர்கள் படிப்பறிவு இல்லாத, தமிழர்கள் போல தெளிவில்லாத, கல்வியறிவு பெறாத பெரிய இந்த வறட்சி இந்த குறைவான, ஆனா அவர்களிடம் தங்கள் மண்ணை சேராத ஒருவர், தங்கள் மொழியை சேராத ஒருவர் இங்க அதிகாரத்துல வந்துருவாருங்கிற ஒரு சலசலப்பை போட்டோன்னே அவன் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டான்ல. அங்க நடந்துச்சு இல்ல, இங்க ஏன் நடக்கல? இங்க ஏன் நான் இங்க ஆள்றவன் பெருமொழியை சேர்ந்தவர் தமிழன் போல இருக்கான். இவன் அங்க வந்து தமிழனா தான் இருக்கான். இவன் இங்க தமிழன் போல இருக்கான். இவன் திராவிடனா இருக்கான், தெலுங்கனா இருக்கான், கன்னடனா இருக்கான். அப்படி இல்ல, வேற ஒரு மொழிக்காரனா தான் பிரச்சனையே இல்ல. பிரச்சனை உடனே தெரிஞ்சிருக்கும். இங்க அவன் அப்படியே ஊடுருவி இருக்கான். அப்போ அதை வந்து நீங்க களையறதுக்கு, மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீண்ட காலம் ஆகும். இந்த அளவுக்கு என்ன கேட்டா, நான் இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி திராவிடத்தை எதிர்த்து வளர்ந்ததே மிகப்பெரிய சாதனைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு சவால் தான் இது நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை பிடிக்கலங்கிறதெல்லாம் எனக்கு அது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி 36 லட்சம் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கட்சி இருக்குங்கிறதே என்ன கேட்டா பெரிய சாதனை தான். அதையே நான் ஏன்னா திராவிடத்தை நீங்க அவ்வளவு சாதாரண குறைச்சி மதிப்பிடாதீங்க. நீங்க இந்தியத்தை, ஆரியத்தை எதிர்ப்பது கூட வந்து எளிதானது. ஆனால் இங்கே நம்ம கூட ஊடுருவி அதிகார மையத்துல குளிர்காஞ்சிக்கிட்டு இருக்க திராவிடத்தை எதிர்க்கிறது சாதாரண விஷயமே கிடையாது, மிகப்பெரிய ஆபத்தானது. அதோட எதிர்வினைகளை நீங்க பார்த்துப்பீங்க. சீமானை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தப்பட்டாங்க, சீமான் எப்படி வீழ்த்துறதுக்கான சதி திட்டம் போட்டாங்க, எப்படி செருப்புகள் பறந்து வருது, ஏன் வந்து நாம் தமிழர் வந்து இவ்வளவு முக்கியமா இருக்கு. நாம் தமிழர் அப்படின்னு சொல்றதுதான், நாம் திராவிடன் சொன்னா சீமானுக்கு இவ்வளவு பிரச்சனை கிடையாது. நாம் தமிழர்னு சொல்றது, தமிழ்நாட்டுல தமிழர்னு சொல்றது பிரச்சனை. தமிழர்னாவே அவனுக்கு எதிரிதான். ஆமா, அவ்வளவுதான் சொல்லிட்டான்ல. நாம் தமிழர் சொன்னாலே சொல்லிட்டான்ல. இவ்வளவு அவர்கள் எதிரி. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்து அப்படி சொல்லவே இல்லை. நாம் தமிழர் கட்சியில பல தெலுங்கர்கள் இருக்காங்க, அவர்கள் அப்படி சொல்லல. நீ தெலுங்கரா இரு அப்படிதான் சொல்றாங்க. ஆனால் ஒரு தெலுங்கரா இருன்னு சொல்றதே வந்து ஆபத்துன்னு அவன் கருதான்.
அப்போ எவ்வளோ நீங்க ஒரிசா இதையும் ஒப்பிட முடியாது. நாம் தமிழர் கட்சி படிப்படியாக வளருகிறது, அது படிப்படியாக அதிகாரத்தை நோக்கி போகும். மக்கள்கிட்ட அடிப்படை கட்டமைப்பே மாற்றம் தேவை இருக்கு. சினிமாக்காரர்கள் மாதிரி உடனடியாக வெளிச்சம் கிடைக்கக்கூடிய இது கிடையாது. மக்கள்கிட்ட வந்து திரையில செய்யறத அவன் நிஜத்துல செய்வான்னு. இன்னும் விஜய் வெளியே எங்க வந்து எந்த போராட்டத்தை கலந்துக்கிறார் வைக்காரு, ஆனா விஜய் நம்ப வேண்டிய தேவை இருக்கு, மக்களுக்கு என்ன இருக்கு. ஆனால் திரை மோகம், இந்த திரை மோகத்துல இருந்து இந்த மக்களை மீட்க வேண்டிய தேவை இருக்கு. இது வரைக்கும் அவர் வந்து பெரிய தலைகளை எதிர்த்து போரிட்டாலும் கூட இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தை வந்து களத்தை இறக்கி விட்டுருக்காங்க. அது ஒரு சலசலப்பை உருவாக்கும். ஆனாலும் நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறவன் நாம் தமிழருக்கு தான் வாக்களிப்பான். என்ன விஜயுடைய வரவும் அதுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவங்களும் ஊடகங்கள் காட்டப்படுற முக்கியத்துவங்களும் அது வேற மாதிரி ஒரு தோட்டத்தை கொடுக்குது. அதை மீறியும் நாம் தமிழர் கட்சி அது தன்னுடைய பயணத்தை தொடர என்ன இந்த 8% மேல நாம் தமிழர் கட்சி 26 தேர்தலில் வாங்கியாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அது வாங்கியே ஆக வேண்டும். அதை தமிழர்கள் அதை உணர்ந்து நாம் தமிழர் கட்சியோட நிற்க வேண்டிய தேவை இருக்கு. நாம் தமிழர் கட்சி மேல சீமான் மேல 1000 விமர்சனம் இருக்கு, உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த களத்தில் நாம் தமிழரோட இருக்க வேண்டிய அவசியம் வந்து தமிழர்களுக்கு புரிய வேண்டிய தேவை இருக்கு. நிறைவா ஒரு கேள்வி. நிறைய பேர் சொல்றாங்க சீமான் அவர்கள் வந்து 8% குறைவா வாக்கு வாங்கினாலும் 8% அதிகமா வாக்கு வாங்கினாலும் அவரு அரசியல்ல தான் இருப்பாரு. ஆனா விஜய் இந்த எலெக்ஷன்ல அவரு ஜெயிச்சா ஒரு மாதிரி இருப்பாரு, அவரு திரும்ப தோத்துட்டாருன்னா எந்த நிலை இருப்பாருன்னு பழைய நிலைமைக்கு போயிடுவாருன்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அதான் இது வந்து விஜய்க்கு கட்டப்படுற கோட்டைங்கிறது கடற்கரை ஓரத்தில் கட்டப்படுற மணல் கோட்டை தான். அது ஒரு அலை அடிச்சா போயிடும். தேர்தலுக்கு பின்னாடி அவருக்கு இருப்பாரா இருக்க மாட்டாரு. அப்போ ஒரு சொல்லுவாரு அவர் பழையபடி சினிமாவுக்கு போறாருன்னு முடிஞ்சு போச்சு, திரும்ப எலெக்ஷன் வந்தா திரும்ப வருவான்னு பாரு. இப்போ உங்களுக்கு வந்து கொள்கை கோட்பாடோட இந்த இனம் நலன் சார்ந்து இயங்கக்கூடியதுங்கிறது வேற. நான் இந்த இதுக்குள்ள இந்த தேர்தலுக்கு வாரேன், ஒரு தோல்வி சிரஞ்சீவி போனார்ல, அதோட முடிஞ்சு போச்சு, எடுபடல, திரும்பிட்டோம் அப்படிங்கிறது. அதே மாதிரியான நிலை விஜய்க்கு தோல்வியை எதிர்கொள்றதுக்கான சாத்தியம் இருக்குமான்னு தெரியல. நான் ஒரு பெரிய சந்தையை விட்டுட்டு வரேன்னு 50 ஆண்டு காலம் நான் சினிமாவிலே இருந்துட்டேன், இனி இருக்க போறேன் 30 ஆண்டு காலம். அதே இந்த தேர்தல் பாத்துறோம், 26 தேர்தலில் பாத்துறோம். விஜயோடைய இலக்கு வெற்றி பெறுதா இல்லையாங்கிறது இந்த தேர்தலில் பார்த்துருவோம். நாம் தமிழர் கட்சி தோற்றாலும் சரி வென்றாலும் சரி நாம் தமிழர் கட்சி களத்துல இருக்கும். ஏன்னா இதோட இலக்கு நீண்ட பயணம். இது இந்த தேர்தல் 26 தேர்தல்ல நம்பி வரல, அது நீண்ட பயணத்துல பயணம் செய்யுது. அப்போ அது மெதுவாக நடை போட்டாலும் அது இலக்கை அடையும். அது வந்து கால தாமதமாக கூட ஆகலாம். அது என்னதோட இலக்கை அடையலைன்னா கூட வெங்காயம் இருக்குன்னு போடுங்க. நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அவசியமானது. இன்றைய சூழலுக்கு திராவிடத்தை எதிர்ப்பதற்கு அவசியமானது. இது உலக தமிழர்கள் அனைவருக்கும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டு தமிழர்கள் அனைவருக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. நாம் தமிழரை எதிர்ப்பவர்களை வைத்து நீங்க நாம் தமிழரை ஆதரிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்காங்க. நான் வழக்கம் போல நாம் தமிழர் கூட்டம் மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல் மேடைகள்ல நடக்கிற கூட்டங்கள்ல வித்தியாசமானது. மற்ற எல்லா கூட்டங்கள்லயும் நீங்க அந்த கூட்டம் நடந்த இடம் போர்க்களம் மாதிரி இருக்கும். இங்க மட்டும்தான் நேர்த்தியா அப்படி ஒரு சுவடே இல்லை. இப்போ இங்க ஒரு கூட்டம் நடந்ததுக்கான சுவடே இல்லாம மிக நேர்த்தியாக அதோடைய ஒவ்வொரு பாசறையும் வந்து சுற்றுச்சூழல் பாசறை ஒரு பணியை உடனே செய்வாங்க. நாட்கள் எடுத்துப்பட்டு வச்சு அடுக்கி எல்லாம் சுத்தமா முடிச்சு அங்க ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கான தடமை இல்லாத அளவுக்கு நேர்த்தியாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் தம்பி தங்கைகள், அவர்கள்ட்ட அவ்வளோ ஒரு பொறுப்பு இருக்கு. இதை பார்க்குற மக்கள்லே வந்து ஆச்சரியமா தான் பார்க்குறாங்க. மற்ற மாநாடுகள் எல்லாம் டாஸ்மாக் சரக்கு சாரை ஆவாரம் இப்படி போயிட்டு இருக்கும். இங்க அப்படி எதுவுமே கிடையாது. அது மாதிரி காவல்துறைக்குமே வேலை கிடையாது. மற்ற மாநாடு போட்டாவே கவர்மெண்ட் அன்னைக்கு ஒண்ணு வேஸ்ட் பாய், வியாபாரம் ஆக மாட்டேங்குது. மாநாடு போட்டா டாஸ்மாக் கடைகள் வந்து ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். அது நாம் தமிழரால அது வந்து பெரிய நஷ்டம் தான். இந்த 10 ரூபாய்க்கு வந்து மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டது. அந்த மாதிரி எல்லா வகையிலுமே பொறுப்பாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் நாம் தமிழர் முன்னெடுக்கு. அது மாதிரி இந்த 21ஆம் தேதி நடைபெறக்கூடிய சீமான் அவர்களுடைய கனவு மாநாடு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னா, மாநாடுனாவே பொதுவா கூட்டம் கூடுதுனாவே ஒரு விதமான அலம்பல் நடக்கும். இளம் பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், அது எல்லாத்துக்குமான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு விசாரிச்சேன். எல்லாத்துக்குமான ஏற்பாடுகள் சரியா செஞ்சிருக்காங்க. அதுல நம்மை விட அவர்கள் ரொம்ப கவனமா இருப்பாங்க. அது இந்த மாநாடுகளை எப்படி நடத்துறாங்கன்னு விஜய் மாதிரியான ஆட்கள் வந்து கத்துக்கணும். நிகழ்ச்சி எப்படி நடத்துறாங்க, அரசியலை வந்து இந்த கூட்டம் கட்டுப்பாடா இருக்குது, ஒரு அளவாதான் வர்றாங்க. விஜய்க்கு அப்படி கிடையாது, கட்டுப்பாடற்று வராங்க. அவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வரும், எப்படி நாங்க கட்டுப்படுத்துறது? அதை கட்டுப்படுத்தக்கூடியதான ஒரு தலைமை ஒரு உத்தரவு போட்டா அந்த உத்தரவுக்கு செயல்படுத்த அதுல நிக்கணும். அதுதான் வந்து அப்படி உத்தரவு போடவே கூட. எனக்கு திருமாவளவர்களுடைய நிகழ்ச்சியில கூட கீழே இறங்கு எல்லாம் இருந்து இறங்கு இப்படி சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அது முதல்ல அவனுக்கு முதல்ல ஏறக்கூடாதுங்கிற அறிவு வரணும்.
அப்போ எது வந்து அரசியல் பக்குவம் உள்ள ஒரு இதா இருக்கு? நிகழ்ச்சி ஏற்கனவே 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நடத்த போற ஒரு நிகழ்ச்சியில ஒருத்தன் வந்து இந்த இது ஸ்பீக்கர் தொங்க போட்டு அதுல போய் ஏறி இருக்கா. இவர் வந்து தம்பி இறங்குப்பா, இறங்க தம்பி இறங்கு, இறங்கினா தான் முத்தம் தரேன். என்னடா முத்தம் கொடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு சிக்கல். அப்ப என்ன மாதிரியான ஆள்களா இருக்காங்க? அவர்களை சரி செய்ய வேண்டியது தேவைதான். அவர்களும் நம்ம பிள்ளைகள் தான், சரி செய்ய வேண்டியதுதான். ஆனால் ஒரு திரை பிம்பத்துக்குள்ள போய் சிக்கினீங்கன்னா நீங்க இப்படிதான் இருப்பீங்க. இது இனத்துக்கு ஆரோக்கியமானது இல்லை. அது இல்லாம நம்ம அவர்களை பத்தி பேச வேண்டிய தேவையில்லை. அவர்களுடைய இது அரசியல் நகர்வு வேற, தமிழினத்துக்கான அரசியல் நகர்வு வேற. இதுல வந்து தமிழ் தேசிய இனம், நாம் தமிழர் மீது சிறு சிறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு நாம் தமிழரோட சேர்ந்து களமாட வேண்டியது அவசியமானது. இது சீமானவர்களுடைய கனவு மாநாடு. இந்த மாநாட்டின் வெற்றி அடுத்து 26 தேர்தலையும் சரி, அடுத்து நாம் தமிழர் எடுத்து வைக்க போற அரசியல் நகர்வுக்கும் இந்த மாநாடு மிகப்பெரிய அச்சாணியாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான். மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள்னா மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி. நன்றி.